ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யங் வண்டர்ஸ். கிரானி ஸ்கொயர் வெனஸ்டேல இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து லேஸ் டெய்ஸி கிரானி ஸ்கொயர். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டெய்ஸி ஃப்ளவர் பண்ணிட்டு அதை நம்ம வந்து ஸ்கொயரா மாற்றுவோம். ஸோ இது எப்படி பண்றது பார்க்கலாம். ஸோ சென்டர்ல வந்து நம்ம 5 செயின் போட்டுக்கணும். இதுக்கு நான் வந்து எல்லோ அண்ட் ஒயிட் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து 5 செயின் போடுறேன். 1 2 3 4 5. ஸோ 5 செயின் போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் செயின்ல நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 1 chain single crochet. So 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. So 1 chain போட்டுட்டு 12 single crochet. அது வந்து நம்ம இந்த 5 chain போட்டு இல்லையா, அதோட சென்டர்ல காட்டுறேன். ஸோ 1 chain போட்டாச்சு. இந்த 5 chainல சென்டர்ல நம்ம 12 single crochet நம்ம வந்து போடணும். 2 3 4 5 6 7 8 9 10 11 and 12. ஸோ 12 single crochet போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet இருக்கு இல்லையா, அந்த பிளேஸ்ல நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு செயின் ஒன் போட்டுட்டு நம்ம இந்த த்ரெட்டை கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதுக்கு பிஃபோரா இருக்க ஸ்டிச்ல நம்ம ஒயிட் கலர் yarn வந்து கலர் சேஞ்ச் பண்ணி இங்க பாருங்க, நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 15 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் இருக்க சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அகைன் வந்து 15 செயின், நெக்ஸ்ட் இருக்க சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச். ஸோ நான் வந்து 2 பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நீங்க எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன் 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 and 15. ஸோ 15 போட்டுட்டு நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிச்ல ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அகைன் வந்து 15. நெக்ஸ்ட் ஒரு லெஃப்ட் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும்.
ஸோ உங்களுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ 15 செயின் போட்டுட்டு இந்த லேஸ் பெட்டல் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, லாஸ்ட்டா வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்க வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு த்ரெட்ட கட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ பின்னாடி இருக்க த்ரெட் எக்ஸஸா இருக்க த்ரெட்லாம் நீங்க வந்து ஹைட் பண்ணிட்டு கட் பண்ணுங்க. நான் போடும்போது ஹைட் பண்ணிட்டே வந்துட்டேன். ஸோ லாஸ்ட்டா நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த த்ரெட் ஹைட் பண்றேன். ஓகே. ஸோ நம்ம வந்து சென்டர் பார்ட் ரெடி பண்ணிட்டோம். ஸோ டேசி ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதை ஸ்கொயரா மாற்றணும். ஸோ அதுக்கு நான் வந்து கிரீன் கலர் யூஸ் பண்றேன். ஸோ நான் வந்து கார்னர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். லைக் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இங்க வந்து நம்ம 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இந்த சென்டர்ல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு செயின் போட்டுட்டு ஒரு சிங்கிள் crochet. ஓகே. ஸோ ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு 1 2 3 4 செயின். ஸோ நெக்ஸ்ட் பெட்டல் லேஸ்ல வந்து ஒரு சிங்கிள் crochet. அண்ட் நெக்ஸ்ட்ல வந்து இன்கம்ப்ளீட் டபுள் crochet. 4 செயின். Incomplete double crochet. Again 4 chain. So in the same place திரும்பி incomplete double crochet போட்டுக்கோங்க. Okay. So next வந்து 4 chain. Next petalல வந்து ஒரு single crochet. Again வந்து 4 chain. So next petalல ஒரு single crochet. Again 4 chain. Next petalல incomplete double crochet. இந்த corner create பண்றோம். Okay, அப்படியே நம்ம இந்த pattern ஃபாலோ பண்ணுங்க. So last 4 chain போட்டுட்டு நம்ம slip stitch போட்டுடலாம். ஸோ இது உங்களுக்கு ஸ்கொயராக வந்திருக்கும். ஸோ செகண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அப்படியே பக்கத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இங்கேருந்து 3 செயின் 1 2 3 போட்டுட்டு அப்படியே நம்ம
இன்கம்ப்ளீட் டபுள் crochet இந்த இடத்துல போட போறோம். Okay. போட்டுட்டு அகைன் வந்து நம்ம இது பண்றோம். இங்க கம்ப்ளீட் பண்ணோம். நம்ம இங்க ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம இங்க ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு செயின் போட்டு இங்க இன்கம்ப்ளீட் டபுள் crochet வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்லிப் ஸ்டிச் 3 செயின் போட்டு இன்கம்ப்ளீட் டபுள் crochet போட்டாச்சு. அகைன் வந்து 4 செயின். நெக்ஸ்ட் இந்த கேப்ல சிங்கிள் crochet. ஓகே, அகைன் வந்து 4 செயின். இந்த கார்னர்ல நம்ம இன்கம்ப்ளீட் டபுள் crochet போட்டு அந்த கார்னர் கிரியேட் பண்ண போறோம். One, 2, 3, 4. Again, one more corner. One more incomplete double crochet. Okay. Next, 4 chain single crochet. 4 chain போட்டு next இருக்க gapல single crochet. Again 4 chain incomplete double crochet. அப்படியே நம்ம வந்து பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து கார்னர் பண்ணணும். சிங்கிள் crochet, incomplete double crochet, again single crochet, corner. இது ஃபுல்லா வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. லாஸ்டா 4 செயின் போட்டுட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த த்ரெட்டை கட் பண்ணிடலாம். ஃபைனலி வந்து நம்ம இந்த த்ரெட்டை ஹைட் பண்ணிடலாம். ஃபைனல் அவுட்லுக் இதான். ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் லேஸ் டெய்ஸி கிரானி ஸ்கொயர் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிரானி ஸ்கொயர் பேட்டர்ன் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.